அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் வட்டத்தில் உள்ள அற்புதங்களை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த பீஸாவை சமமான துண்டுகளாக பிரிக்க நாம் எப்படி வெட்ட வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? ஆம், பீஸாவின் மையத்தில் இருந்துதான் வெட்ட வேண்டும். ஏனென்றால் அப்போதுதான் பீஸாவின் ஒவ்வொரு துண்டும் சம வடிவத்தையும் சம அளவையும் சம கோணத்தையும் கொண்டிருக்கும். இப்போது நாம் பீஸா துண்டின் வளைந்த பகுதி, 2 வெட்டுகளுக்கிடையே அடைபட்ட பகுதி மற்றும் 2 வெட்டுகளுக்கும் இடையே உள்ள கோணம், இவற்றை பற்றி தான் ஆராயப் போறோம். அதாவது வட்டத்தின் பரிதியில் உள்ள ஏதேனும் 2 புள்ளிகளை இணைக்கும் போது தோன்றும் வளைந்த பகுதியின் பெயர் என்ன? வட்டத்தின் மையத்திலிருந்து பரிதியை நோக்கி வரையப்படும் 2 கோடுகள் எதை குறிக்கின்றன? மையத்திலிருந்து பரிதியை நோக்கி வரையப்பட்ட அந்த 2 கோடுகளால் அடைபட்ட பகுதியின் பெயர் என்ன? வட்டத்தின் மையத்தில் இந்த 2 கோடுகள் சந்திக்கும் போது உருவாகும் கோணத்தின் பெயர் என்ன? இறுதியாக ஒரு வட்டத்தின் மைய கோணம் அதிகரிக்கும் போது அதன் வட்டவில் மற்றும் வட்டக்கோண பகுதி எவ்வாறு மாறும்? இந்த கேள்விக்கான விடைகளை நம் கண் முன்னே கொண்டு வருவதற்கு நாம் பயன்படுத்த உள்ள அந்த இணையதள மென்பொருள்தான் ஜியோஜிப்ரா. மாணவர்களே, உங்கள் கணினியில் ஏதேனும் ஒரு பிரவுசரை திறந்து கூகுள் சர்ச்சில் ஜியோஜிப்ரா கிளாசிக் என்று டைப் செய்யவும். அடுத்து திரையில் தோன்றும் அஃபிஷியல் வெப்சைட் லிங்கை கிளிக் செய்யவும். இப்போது ஜியோஜிப்ரா வெப்சைட் திறப்பதை காணலாம். கிராஃபிக்ஸ் ஏரியாவில் உள்ள ஆக்சிஸ் மற்றும் கிரிட் பகுதியை மறையச் செய்வோம். அதற்கு ரைட் சைடில் உள்ள ஸ்டைல் பாரில் ஆக்சிஸை கிளிக் செய்யவும். பின் கிரிட் பகுதியில் வெள்ளை நிற பகுதியை தேர்ந்தெடுக்கவும். மாணவர்களே, முதலில் வட்டம் ஒன்று வரைந்து கொள்வோம். அதற்கு டூல் பாரில் சர்க்கிள் அண்ட் ஆர்க் டூலுக்கு சென்று சர்க்கிள் வித் சென்டர் த்ரூ பாயிண்ட் என்ற டூலை கிளிக் செய்யவும். பின் கிராஃபிக்ஸ் ஏரியாவில் ஏதேனும் ஒரு இடத்தில் கிளிக் செய்யவும். இப்போது புள்ளி A தோன்றும். அதனைத் தொடர்ந்து புள்ளி A இலிருந்து மவுஸை வெளியே இழுத்து மீண்டும் ஏதேனும் ஒரு இடத்தில் கிளிக் செய்யவும். இப்போது புள்ளி B உடன் வட்டம் தோன்றுவதை காணலாம். அடுத்து வட்டத்தின் நிறத்தை மாற்றுவோமா? அதற்கு வட்டத்தின் சுற்றளவு மீது ரைட் கிளிக் செய்யவும். இங்கு தோன்றும் ஆப்ஜெக்ட் மெனுவில் செட்டிங்ஸை கிளிக் செய்யவும். இப்போது ரைட் சைடில் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மெனு தோன்றுவதை காணலாம். இந்த மெனுவில் கலர் பகுதிக்கு சென்று அங்கு தாங்கள் விரும்பிய நிறத்தை கிளிக் செய்யவும். இப்போது வட்டத்தின் நிறம் மாறியிருப்பதை காணலாம். அடுத்து டூல் பாரில் பாயிண்ட் டூலுக்கு சென்று பாயிண்ட் என்பதை கிளிக் செய்யவும். பின் வட்டத்தின் பரிதியில் ஏதேனும் ஒரு இடத்தில் கிளிக் செய்யவும். இப்போது C என்ற புள்ளி தோன்றுவதை காணலாம். அடுத்து புள்ளி B மற்றும் C இடையே உள்ள வளைந்த பகுதியை காட்ட வேண்டும். அதற்கு டூல் பாரில் உள்ள சர்க்கிள் அண்ட் ஆர்க் டூலுக்கு சென்று அங்கு சர்க்குலர் ஆர்க் என்ற டூலை கிளிக் செய்யவும். பின் மையப்புள்ளி A ஐ கிளிக் செய்து அதனைத் தொடர்ந்து B மற்றும் C புள்ளியை கிளிக் செய்யவும். இப்போது BC என்ற வளைந்த பகுதி தோன்றுவதை காணலாம். இந்த BC என்ற வளைந்த பகுதியை தான் நாம் வட்டவில் என்று பெயரிட்டு அழைக்கின்றோம். இந்த வளைந்த பகுதிக்கு வட்டவில் என்று பெயரிட்டு காட்ட வளைந்த பகுதியின் மீது ரைட் கிளிக் செய்யவும். இப்போது தோன்றும் ஆப்ஜெக்ட் மெனுவில் செட்டிங்ஸை கிளிக் செய்யவும். இப்போது ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மெனு தோன்றும். அங்கு பேசிக் பகுதியில் நேம் அல்லது கேப்ஷன் என்ற பகுதியில் வட்டவில் என்று டைப் செய்யவும். பின் ஷோ லேபிள் பகுதியில் உள்ள டிராப் டவுன் மெனுவில் நேம் அண்ட் வேல்யூ அல்லது கேப்ஷன் அண்ட் வேல்யூ என்பதை தேர்ந்தெடுக்கவும். அடுத்து வட்டவில்லின் நிறத்தை மாற்ற கலர் பகுதியில் விரும்பிய நிறத்தை தேர்ந்தெடுக்கவும். மாணவர்களே, இதன் மூலம் நம் முதல் கேள்விக்கான விடையை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது.
அடுத்த கேள்விக்கான விடையை தெரிந்து கொள்வோமா? அதற்கு டூல் பாரில் உள்ள சர்க்கிள் அண்ட் ஆர்க் டூலுக்கு சென்று சர்க்குலர் செக்டர் என்பதை கிளிக் செய்யவும். அடுத்து வட்டத்தின் மையப்புள்ளி ஏயை கிளிக் செய்து பி மற்றும் சி புள்ளியை கிளிக் செய்யவும். இப்போது 2 கோடுகளால் அடைப்பட்ட பகுதி தோன்றுவதை காணலாம். இங்கு AB மற்றும் AC என்ற கோட்டுத்துண்டு ஆரத்தை குறிக்கின்றது. ஆரம் AB, AC மற்றும் வட்டவில் BC இவற்றால் அடைபட்ட பகுதியை தான் நாம் வட்டக்கோண பகுதி என்று அழைக்கின்றோம். இந்த அடைபட்ட பகுதி ABCக்கு வட்டக்கோண பகுதி என்று பெயரிடுவோமா? அந்த வட்டக்கோண பகுதியின் மீது ரைட் கிளிக் செய்யவும். இப்போது தோன்றும் ஆப்ஜெக்ட் மெனுவில் செட்டிங்ஸை கிளிக் செய்யவும். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் மெனுவில் நேம் பகுதியில் வட்டக்கோண பகுதி என்று டைப் செய்யவும். பின் ஷோ லேபிள் பகுதியில் உள்ள டிராப் டவுன் மெனுவில் நேம் என்பதை தேர்ந்தெடுக்கவும். மாணவர்களே, இவ்வாறு நாம் 2வது மற்றும் 3வது கேள்விக்கான விடையை தெரிந்து கொள்ள முடிகிறதல்லவா? அடுத்து டூல் பாரில் மெஷர்மென்ட் டூலுக்கு சென்று அங்கு ஆங்கிள் என்பதை கிளிக் செய்யவும். பின் புள்ளி B மீது கிளிக் செய்து அதனைத் தொடர்ந்து A மற்றும் C புள்ளியை கிளிக் செய்யவும். இப்போது புள்ளி Aயில் கோணம் தோன்றுவதை காணலாம். இந்த கோணத்தை தான் நாம் வட்டக்கோண பகுதியின் மையக் கோணம் என்று அழைக்கின்றோம். மாணவர்களே, இப்போது நாம் இங்கு 4வது கேள்விக்கான விடையையும் தெரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து நாம் மூவ் டூலில் மூவ் என்பதை கிளிக் செய்யவும். இங்கு C புள்ளியை மவுஸால் கிளிக் செய்து நகர்த்துவதன் மூலம் வட்டத்தின் மைய கோணத்தின் அளவை கூட்டவோ குறைக்கவோ முடியும். இப்போது நாம் C புள்ளியை மேலே நகர்த்துவோமா? மேலே நகர்த்தும் போது வட்டத்தின் மைய கோணம் அதிகரிப்பதை காணலாம். அதன் கூடவே வட்டவில்லின் நீளமும் அதிகரிப்பதை காணலாம். அது மட்டுமல்ல, அதனுடன் வட்டக்கோண பகுதியின் அளவும் அதிகரிப்பதை பார்க்க முடிகிறது. இவ்வாறு 5வது கேள்விக்கான விடையையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. மாணவர்களே, ஜியோஜிப்ராவை திறந்து வட்டவில், வட்டக்கோண பகுதி, வட்டத்தின் மையக் கோணம் இவற்றை நீங்களே வரைந்து பார்க்கலாமா? அதன் கூடவே பின்வரும் வினாக்களுக்கும் விடை காணுங்கள் மாணவர்களே. நன்றி.